நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசரடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகைமண்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடொழி தழைகமாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களை வணங்கி உரையாசிரி சிவக்கணு ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறையாதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தையாருடைய திருவடிக்கிளை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, வைகாசி மாத மூல நட்சத்திரம் எம்பெருமான் திருநீலநாக்க நாயனார் குருபசி திருநாள். அன்பர் பெருமக்களே, வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் என்று சொன்னாலே 4 நாயன்மார்கள் ஒரு சேர திருவடி பேரடைந்த ஒரு முக்கியமான திருநாள். சைவத்திலே நாம் எல்லாம் விழாவாக கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஞானசம்பந்த பிள்ளையாரோடு சேர்ந்து திருநீலக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி 4 பெருமக்களும் ஒரு சேர இறைவன் திருவடி அடைய பெற்ற ஒரு சிறப்பு இன்று வைகாசி மூல நட்சத்திரம் என்று சொல்லி, அப்படி அந்த திருமணத்திலே பங்கு கொண்ட அத்தனை பேரும் திருவடி பேர் அடைந்தார்கள் என்பதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அதுல திருமண வேள்வி ஆசிரியராக இருந்தவர் தான் நம்முடைய திருநீலக்க நாயனார். திருநீலக்க நாயனார் சாத்தமங்கை என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலே சோழ நாட்டிலே சாத்தமங்கையில் அவதரித்த பெருமகனார். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய பெயர் சாத்தமங்கை. இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பெயர் அயவந்தி என்று சொல்லுவார். இப்படி பல இடங்கள்ல ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும், இறைவன் இருக்கக்கூடிய திருமூலட்டானத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். அதே மாதிரி வெண்ணைநல்லூர் என்று சொல்லக்கூடிய திரு வெண்ணைநல்லூர் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் திரு அருட்துறை என்று சொல்வார்கள். பெண்ணாடத்திலே இறைவன் இருக்கக்கூடியது திரு தூங்கானை மாடம் என்று சொல்லி, இப்படி ஊருக்கு ஒரு பெயர், அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். அது மாதிரி சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பெயர் அயவந்தி என்று சொல்லுவார். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே நாயனாருடைய திருச்சரிதத்தை சொல்லுகின்ற பொழுது ஒளி உணல் சூழ் சாத்தமங்கை நீளக்கற்கடியன் என்று சொல்லுகிறார். அதாவது ஒலிக்கும் சத்தத்தை உடைய நீர் சூழ்ந்த அந்த திரு சாத்தமங்கையில் அவதரித்த நீளநக்கற்கு நான் அடியனாவேன் என்று சொல்றாருங்க. நாயனாருடைய பதியை சொல்லி அந்த நீர் பரந்த ஒரு நிலையை காவிரி நாடு என்று சொல்லுவதனாலே நீர் சூழ்ந்த அந்த ஊரினுடைய சிறப்பை முதல் நூல் ஆசிரியர் நமக்கு போற்றுகின்றார். அதே நம்முடைய வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகின்ற பொழுது ஊதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி ஊதி துமிந்த மனைவியை நீப்ப உப்பால எல்லாம் பேதித்து எழுந்தனகான் என்று பிஞகன் காட்டும் அவன் நீதி திகழ் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனே. ஊதி புயத்தர் புயத்தில் அப்படின்னா இறைவன் திருநீற்றை அணிந்த புயங்களையுடைய இறைவன் திருநீற்று மேனையுடையவன். திருநீர் சன்னித்த மேனி வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று சொல்லி திருமுறைகள் சொல்லும். வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் என்று சொல்லி நமக்கு நம்முடைய தேவாரத்திலே இறைவன் திருநீர் அணிந்த மேனையுடையவன் என்று சொல்றார். அப்படி திருநீற்றை அணிந்த புயங்களையுடையவராகிய சிவபெருமான் அவருடைய சிவலிங்க திருமேனியிலே சுதை சிலம்பி ஒன்று விழுகிறது. அப்படி அந்த சுதை சிலம்பி விழுகின்ற பொழுது அதை கண்டு மனைவியார் அஞ்சுகிறார். அந்த அஞ்சியதுக்கு என்ன காரணம்னா இறைவன் மீது கொண்ட அளவற்ற அன்பு, ஒரு தாயினுடைய அன்பு. அந்த இடத்திலே திருநீலக்க நாயனாருடைய மனைவியார் அங்கு ஆலயத்தில் இருக்கிறார். நாயனார் பூசைகள் செய்கின்ற பொழுது அந்த பூசை பொருள்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடியது
திருநீலக்க நாயனாருடைய மனைவியார். அப்படி அவர் அங்கு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய சிவலிங்க திருமேனியிலே அந்த சிலந்தி பூச்சி ஒன்று விழுகிறது. ஒரு குழந்தையினுடைய திருமேனியில சிலந்தி விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஊறு வந்துவிடும் என்று சொல்லி ஒரு தாய் அஞ்சுவது போல அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சிலந்திய ரொம்ப கால்கள் மென்மையான கால்கள், அதை தள்ளினா அந்த காலெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனால என்ன செஞ்சாங்கன்னா வாயின் மூலமாக ஊதுறாங்க. வாயிலே ஊதி அந்த சிலந்தியை அப்புறப்படுத்துகிறார்கள். அப்படி வாயிலே ஊதி ஒரு குழந்தை மேல ஒரு சிலந்தி பட்டா என்ன செய்வாங்களோ அது மாதிரி அம்மா செய்யறாங்க. அதை நாயனார் அருகிலே இருந்து பார்த்து விடுகிறார். அப்படி பார்த்த உடனேயே அது கண்டு அனுசிதம் செய்தனர் என்று இறைவன் மீது ஊதி உமிழ்ந்ததனாலே அது அனுசிதமாகிவிட்டது, நம்முடைய திருவாயினுடைய எச்சில் பெருமான் மீது படக்கூடாது என்று சொல்லி அவர் ஆகம நெறிப்படி இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர் நாயனார். அப்படி இருக்கின்ற பொழுது மனைவியாரை பொறியிலா என்று சொல்லி அறிவில்லாதவளே என்று சொல்லி பிரிநூல்ல வருகிறது. அந்த இடத்திலேயே அவர் நீர்த்து விடுகிறார். மனைவி விட்டு விட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார். அப்படி வீட்டுக்கு சென்று விடுகின்ற பொழுது இறைவன் கனவிலே சென்று தன்னுடைய திருமேனியை காட்டி, உன்னுடைய மனைவி ஊதி உமிழ்ந்த பகுதிகள் போக ஏனைய பகுதியில் எல்லாம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார். அந்த ஊதினால் உமிழ்ந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் புண்ணாக இருக்கும், வெம்புண்ணாக திருமேனியில காணப்படும். அந்த கொப்புள் கொப்புளமாக இருக்கும். அப்படி அந்த திருமேனியை காட்டி இறைவன் அவருக்கு அருள் செய்கின்றார். அப்பதான் அம்மாவுடைய அன்பினுடைய நிலை நாயனாருக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட அந்த வேத நீதியிலே விளங்கிய சாத்தமங்கையில் அவதரித்த திருநீலக்கர் என்றும் வேதியர் ஆவார் என்று சொல்லி நமக்கு வகைநூல் ஆசிரியர் இதை போற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் விரி நூலிலே முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அந்த பதியனுடைய திருப்பெயர் காவிரி நாட்டினுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு போற்றுகின்றார். முதல் பாடல், பூத்த வங்கைய புகுட்டின் மேல் பொறுகையல் உகழும் காய்த்த செந்நெல்லின் காடுசூழ் காவிரி நாட்டு சாத்த மங்கை என்று உலகெல்லாம் புகழ்வரும் தகைத்தால் வாய்த்த மங்கல மறையவர் முதல் பதி வனப்பு. பூத்த பங்கைய புகட்டின் மேல் அப்படின்னா ஒரு மலர்ந்த தாமரையனுடைய அந்த புகட்டின் மேலே பெரும் கயல் மீன்கள் துள்ளுகின்ற, அப்படியே வயலிலே தாமரை பூத்திருக்கிறது. கயல் மீன்கள் எல்லாம் அந்த தாமரை மலரின் மேலே அப்படி துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அந்த காவிரி சூழ்ந்த அந்த நாடானது சிறப்புடையது. அப்படி செந்நெல் பயிர்களாகிய காடு சூழ்கின்ற நெற்பயிர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அது செந்நெல், ரொம்ப உயர்ந்த ரகமான நெல் என்று சொல்லுவது செந்நெல். இறைவனுக்கெல்லாம் நம்ம அறிவாள் தாயனார் படைத்தது செந்நெல் அரிசி தான். அப்படி அந்த செந்நெல் சூழ்ந்து இருக்கக்கூடிய காவிரி நாட்டிலே, காவிரி வாயும் சோழ நாட்டிலே மங்களங்கள் வாய்க்க பெற்ற மறையவர்க்கிடமாகிய மறையவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முதன்மையான பதி இந்த சாத்தமங்கை என்று சொல்லி அந்த சாத்தமங்கையினுடைய சிறப்பை சொல்றார். அப்படி உலகமெல்லாம் புகழ்கின்ற தன்மையுடையது என்று சொல்லி மங்கள மறையவர் முதல் பதி வனப்பு என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருப்பதியானது உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு சிறப்புடைய திருப்பகுதி. சாத்தமங்கை அப்படின்னா உலகம் தூய்மை பெற பூ போல சாத்தி கொள்ளும் மங்கை போல விளங்கும் ஊர் என்பது பொருள். சாத்தமங்கைங்கிறதுக்கு இந்த ஊருக்கு ஊருடைய பெயருக்கு பொருள் சொல்கின்ற பொழுது உலகம் தூய்மை பெற ஒரு பூ போல சாத்தி கொள்ளக்கூடிய மங்கை போல விளங்கக்கூடிய ஒரு ஊர் என்று சொல்லி சாத்தமங்கை என்று சொல்லி சொல்றாருங்க. உலகமே தூய்மை பெறுவதற்கு என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு போற்றுகின்றார். இதுல மறைப்பயனாகிய அந்த திரு ஐந்தெழுத்தினை அன்பு செய்தும் அத்திருவைந்தெழுத்தினையே கேட்டும் திருவடி சேர்ந்த நாயனாரது புராணம் முழுமையும், இந்த புராணம் முழுக்க எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா 5 சீருடைய கலிநிலைத்துறையிலே இந்த யாப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னா 5 சீர்களை கொண்ட பாடல்களாக எல்லாமே அமையப்பட்டிருக்கும். ஏன்னா நாயனார் ஐந்தெழுத்தையே அன்பு செய்து அந்த திருவைந்தெழுத்தையே கேட்டும் திருவடி சேர்ந்தது நாயனாருடைய ஒரு இயல்பு. பெருமானை வழிபாடு செய்து கொண்டு ஒரு ஓரத்திலே அமர்ந்து அஞ்செழுத்தை சொல்லிட்டு இருப்பார்.
அப்படி இருக்கிறதுனால இந்த சரிதம் முழுக்கவே ஒரு சில சரீரத்தில் யாப்பு அப்பப்ப மாறி வரும், என்சீர் வரும், வெண்பாவா வரும், இப்படி எல்லாம் வரும். இதுல 5 சீர் களி நெறி என்று சொல்லி, களிநிலை என்று சொல்லி அந்த 5 சீர்களாலே அமைய பெற்றது இந்த என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நலங்கள் பொருந்திய அந்த பதியிலே நாயனார் ஒரு சிவாச்சாரியர் பெருமானை தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிவாச்சாரியர் மரபிலே தோன்றியவர் என்று சொல்லி சொல்றார். ஆய்ந்த மொய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர் நீந்து நல்லற நேர்மையில் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடனான்கென வளர்ப்பர்கண் மடவார். அங்கு அதாவது ஆய்ந்த மெய்ப்பொருள் அப்படின்னார். ஆய்ந்த மெய்ப்பொருள் ஆராய்ந்து தெளிந்த உண்மை பொருளாவது திருநீரே என்று கொண்டு வளர்கின்ற காவலினுள் அப்படின்னார். அதாவது நமக்கு உண்மை பொருள் அப்படிங்கிறது இருக்கு. சைவமை திருவின் சார்பே பொருளென சாரும் நீரார் என்று சொல்லி நமக்கு திருநீலகண்ட நாயனாருடைய திருச்சரியத்தில் வரும். அப்படின்னா என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா 4 பொருள் சொல்றார். சைவமை திருவின் சார்பே பொருள் என சாரும் நீரார் அப்படிங்கிறதுல திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் வருது. என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள் திருநீரு, கண்டிகை, அஞ்செழுத்து என்று சொல்லி சொல்றாங்க. சடை, இதெல்லாம் தான் என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள். சிவசின்னங்கள், அதுபோக 5 எழுத்து. அதான் அப்ப ஆராய்ந்து தெளிந்த உண்மை பொருள், ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பிலர். அப்படி ஆராய்ந்து எல்லாரும் ஆராய்ந்து துணிந்தது நீ திருநீற்றினுடைய வலுவாத சிவனடிமை திறம் என்று சொல்லி சொல்றார்கள். அமர்நீதி நாயனாருடைய புராணத்துல அந்த தராசு தட்டு மேல் ஏற வருகின்ற பொழுது நாயனார் சொல்வார், இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துளம் எனில் இத்துளை நேர் நிற்க என்று சொல்லி சொல்வார். அப்ப அந்த திருநீற்று அடிமை இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை அப்படிங்கிறது அந்த சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ஆய்ந்தவர்கள் எல்லா பெரியவர்களும் சொன்ன மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா நமக்கு சைவத்தில் திருநீர் தான். திருநீருக்கு மேல ஒரு பொருள், திருநீரும் கண்டிகையும் தான் மெய்ப்பொருள் தான் நமக்கு. அப்படி திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார்னு நமக்கு நம்முடைய களரீற்றறிவார் நாயனார் புராணத்தில் வரும். திருநீற்று வேடத்தை நினைப்பதே ஒரு பெரிய இதை என்று சொல்வார். அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் சொல்ற மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்பார். அப்ப இறைவனுடைய மெய்ப்பொருளாகவே காண்பது திருவேடத்தை. அதே மாதிரி திருநீற்றை எப்படி பார்த்தார் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார் இறைவனுடைய திரு உருவமாகவே பார்த்தார். அதாவது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். எப்ப தொழுது வென்றார்? தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட தொழுது வென்ற ஒரு பெருமை நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருக்கு உண்டு. அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பரவிய திருநீர் மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட அங்கிருந்த அமைச்சர்களிடத்திலும் தன்னுடைய மனைவி இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அந்த இடத்துல அவர் சொல்றார், பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அரசியல் ஆயத்தார்க்கும் அலிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் என்று சொல்லி தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட அருகில் இருந்தவர்களை அழைத்து அந்த திருநீற்றன்பு பாதுகாக்க வேண்டும் என்று சேதி நாட்டிலே எப்பொழுதும் திருநீற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவி உயிர் பிரிகிறது என்று சொன்னால் நம்முடைய நாயன்மார்கள் திருநீற்றிலே எவ்வளவு உரைப்போடு இருந்திருப்பார்கள் என்று சொல்லி நாம சிந்திக்கிறோம். வேடம் கைதோட வீடு எளிதாம் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகளுடைய தேவாரத்திலே சொல்லுகிறது. அதாவது நெற்றியிலே பூதியலார் செய்தவமும் சுத்த விரல் என்று சொல்லி நமக்கு குருஞான சம்பந்தர் தன்னுடைய சிவபோக சாரத்தில் அருளுகிறார். எத்தனை தவம் செய்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தவசியாக இருந்தாலும் சரி, திருநீர் அணியாது செய்யக்கூடிய தவம் தவமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் சொல்றார், நீதி இல்லா மன்னர் ராச்சியமும் அந்த பாட்டில் சொல்றார், நெற்றியிலே பூதியில்லார் செய்தவமும் சுத்தவேலல் என்று சொல்லி நமக்கு போற்றுவார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்சரிதத்தில் பிள்ளையாருக்கு குழந்தையாக இருக்கின்ற பொழுது வேற எந்த ஒரு காப்பும் செய்யவில்லை அவர்கள், வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார், நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்று காப்பு மட்டுமே செய்தார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த சரியத்திலே பார்க்க முடிகிறது. இப்படி இறைவர் திருநீற்று
காப்பேந்து முன் சென்று ஈர்ந்த தாயார் சாத்து என்று சொல்லுவார். திருநீற்றையே மெய்ப்பொருளாக துணிந்து அதனை காப்பாக கொள்ளாதார் எரி வளர்த்தல் வேள்வி செய்த முதல்வராய் சிவருமானுடைய அடைய துணை செய்யாது பயனின்றி கழியும் என்பது குறிப்பு. திருநீர் பூசாம நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது இறைவனுடைய திருவடிக்கு போகாது. கோலத்தார் பாட என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்வார். அப்ப நமக்கு எந்த ஒரு சிவபுண்ணியங்கள் செய்தாலும் எந்த தொண்டு செய்தாலும் நம்ம திருநீர் அணிந்து கொண்டுதான் செய்யணும். சிவசன்ன கோதில் சிவசின்னங்கள் அணிந்து அப்படின்னு சொல்லி ஞாபகரசுடைய புராணத்தில் வருது. திலகவதி அம்மா உலவாரப்பணி செய்கின்ற பொழுது, இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது எப்படி அவங்க சிவசின்னங்கள் அணிந்து கொண்டு செய்தார் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமாள். அப்ப சிவசின்னங்கள் அணிந்து கொண்டுதான் எதையும் நாம செய்யணும் என்று சொல்லி ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆய்ந்த மெய்ப்பொருள் நீற்றியன வளர்க்கும் அக்காப்பில் என்று சொல்லி சொல்றார். அப்படி அவர்கள் திருநீர் பூசி அந்த தன்னுடைய வேள்விகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படி 3 தீயை வளர்க்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த 3 தீயோடு சேர்ந்து தீயை அவிய விடாது பாதுகாத்தல் மனைவியர் உடனாதல் குறிப்பு என்று சொல்லி அந்த அங்க இருக்கக்கூடிய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 3 தீயனையும் அத்தலத்தில் வளர்த்தவர்கள் அங்கிருந்த மறையவர்கள் அந்த பிறவிகளில் நின்று நீந்த துணை செய்கின்ற நல்ல அறங்களின் தன்மையில் வளர்க்கும் அந்த தீயனை அந்த பொருந்திய கற்பு தீயுடன் கூட்டி 4 தீயாக பெண்கள் வளர்ப்பார்கள். அவங்க 3 தீ வளர்க்கிறது, முத்தி வளர்த்தல் அப்படிங்கிறது பிராமண அந்தணர்களுடைய ஒரு மரபு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கற்புத்தி என்று சொல்லக்கூடிய 4வது தீ வளர்த்தார்கள் என்று சொல்லி நமக்கு இங்கே போற்றுகிறார். ஆமா, அப்படி பெருந்தையுடன் 4வது தீயாக இருக்கக்கூடிய கற்புத்தி என்று சொல்லி 3 கற்புத்தியுடன் 4ஆக பெருக்கவர் என்று சொல்லி அந்த ஒரு கவிநயத்தோடு நமக்கு இங்கே சொல்லி இருக்கிறார். மடவார் அப்படின்னா அறிந்தும் அறியாது போன்றிருத்தல் என்றும் மேற்கொள்ளப்பட்ட மடமை குணம். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க என்று சொல்லி அதை மடவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த செலும் மறைவர்கள் இருக்கக்கூடிய பதியில அவதரித்தவர் தான் திருநீலநக்க நாயனார் என்று சொல்லி சொல்றாருங்க. சீலம் உய்த்தவ திருமறையோர் செழுமூதூர் ஞாழமிக்க நான்மறை பொருள் விளக்கிய நலத்தார் ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர் நீலநக்கனார் என்பவர் நிகழ்ந்து உலரானார். அப்படின்னா அப்படி நல்லொழுக்கத்தை வலுவாது செலுத்தி அந்த மறைவர்கள் வாழக்கூடிய அந்த செழிப்புடைய பழைய ஊரிலே அந்த சிவபெருமானுக்கு தொண்டு புலுகும் அன்புடையவர் திருநீலநக்க நாயனார் என்று சொல்லப்பெறுபவர் என்று சொல்லி அது ஆலம் வைத்த கண்டத்தவர் தொண்டராம் அன்பர் நீலநக்கனார் என்பவர் நிகழ்ந்துளார் ஆயினார் என்று சொல்லி உலகம் போல சிறந்த வாழ்வார் ஆயினார், உலகமே புகழக்கூடிய வகையிலே சிறந்து வாழக்கூடியவர் என்று சொல்லி நாயனாருடைய அந்த ஒரு அவதாரத்தை இந்த பாட்டில் அந்த ஊரிலே அந்த மறையவர் குலத்திலே தோன்றியவர் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். நீலநக்கர் அன்புமிக்க சீலத்தாலும் மூதூர் அவராலும் உலகில் தேற்றம் பெற அறியப்பட்டு விளங்கிய உண்மை என்று சொல்லி சொல்றாரு. நிறையினார் நீலநக்கன் நெடுமா நகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய திருவாக்காலும் சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கில் என்ன சொல்றாருன்னா, நிறையினார் நீலநக்கன் நெடுமா நகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி என்று சொல்லி போற்றுகின்றார் என்று சொல்ல அது பிள்ளையாருடைய திருவாக்கின் மூலமாகவே பாடக்கூடிய அளவுக்கு பெருமையுடையவர் என்று சொல்லி சொல்றார். இந்த திருசரீரத்தில் தான் நம்முடைய சைவத்துல வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படிங்கறத சொல்றாருங்க. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா சிவபூசை அப்படிங்கிறது தான். எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்னன்னா பெருமானை பூசை செய்வது அப்படிங்கிறது நமக்கு எங்க சொல்லுது, திருக்குறிப்பு தொடரான குணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க வேதத்தினுடைய உள்ளுரை என்ன? உள்ளுரைனா வேதத்தினுடைய முக்கியமான உட்கருத்து அதுதான் சொல்றார் சேக்கிழார் பெருமான் இந்த சரீரத்துல தான் சொல்றார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார். அவை இரண்டுமே செய்கருத்துடையார் அப்படின்னார். இரண்டுன்னா ஒன்று இறைவனுடைய தொண்டு, இன்னொன்று அடியாருடைய தொண்டு என்று சொல்லி சொல்லுகிறார்.
அப்படி இரண்டுமே காதல் மிகுதியினால் அந்த இரண்டு செய்களையுமே செய்யும் கருத்தினை உடையவர் என்று சொல்லி பெருமானுக்கு உள்ளுரை அப்படின்னா உட்கருத்துங்க. வேதங்களுடைய உட்கருத்து என்றாலே அமையுமாயின் உள்ளுரை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உள்ளுரை என்றது கருத்தின் உள்ளும் நுழைந்து அலுந்தி கண்டால் என்று தோற்றப்படாததாய் உயிர் போல் அமைந்துள்ளது. அதனால உள்ளுரை அப்படிங்கிறார். வேதத்துல எப்படி இருக்குதுன்னா மேலோட்டமா பார்த்தா தெரியாதுங்க, அப்படி உயிர் போல கலந்திருக்கிறது இந்த கருத்து என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்றாருங்க. சிவனை அர்ச்சிப்பதும் அடியாரை பணிவதும் என்ற இவையே அனந்தமாய் பறந்து செல்லும் வேதங்களின் உள்ளுரை என்பது வேதங்களின் பயன் சைவமாம் என்னைனா வேத பயனாம் சைவம் என்று சொல்லி நமக்கு சண்டீச நாயனார் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவனை வேதம் தனது இருதயத்துள்ளே பொதிந்து வைத்து காத்து வருகின்றது என்பது அருமறை பயனாகிய உருத்தரம் என்று சொல்லி உருத்தர பசுபதி நாயனார் புராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா வேதம் சிவத்தை முடிவாக காட்ட அச்சிவத்தை அடையும் வழிகளாகிய துறைகளை ஆகமங்கள் காட்டுகிறது. வேதம் என்னன்னா பொதுவா சிவத்தை முடிவாக காட்டுகிறது. அந்த சிவத்தை அடையக்கூடிய வழிகளை துறைகளை காட்டுவது ஆகமங்கள். அப்ப ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அவை சிவபூசையும் அடியார் பணியுமேயாம் என்று இவையெல்லாம் காண வேத உள்ளுரையாவன நாதரட்சணையும் அடியார் பணிவதும் என்று நமக்கு இந்த புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்றாருங்க. சரி, சிவபெருமானையும் அடியாரை வழிபாடு செஞ்ச போதுமான காதலால் அப்படிங்கிறார், ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணுமா, அன்பு மிகுதியின் விளைவு காதல். சிவனையும் அவர் அடியார்களையும் என்ன வரும்போது ஒரு காதலிக்கு காதலனிடம் வரும் அன்பு உள்ளதாக வேண்டும் என்பது அப்படிங்கிறார். ஒரு உலகில சொல்லணும்னா ஒரு காதலனும் காதலி எவ்வளவு அன்பா இருப்பான், அதுபோல அடியார்களை பார்க்கின்ற பொழுது அந்த உள்ளத்திலே அந்த ஒரு அன்பு மேலிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அத காதலால் அவை இரண்டுமே கருத்துடையார் என்று சொல்லி சொல்றாருங்க. அது நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே வருது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாரமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் உண்மையாமனில் உலகமுன் வருகன உரைப்பார் என்று சொல்லி போற்றுகிறார். இப்படி ரெண்டே பயன்தான் சொல்லப்படுகிறது நம்முடைய சைவத்திலே. ஒன்று, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, அதுக்கு மேல பணி கிடையாது. சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் அப்படின்னு சொல்லி இளையான்குடி நாயனர் பணத்துல வரும். ஆமா, அப்படி இருக்கிறதுலயே பெரிய தொண்டு மாகேஸ்வர பூசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு அப்படிங்கிறது உலகத்துல உயர்ந்த பயன், அதற்கு மேல ஒரு பயனே கிடையாது. அப்படி அதுதான் இந்த இதுலயும் சொல்றாருங்க. ஆமா, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியாகமே அமுது செய்வித்தல், அப்புறம் கண்ணினால் அவனில் விழா பொழிவு என்று சொல்லி சொல்றார். இப்படி நமக்கு இந்த பாட்டுல சொல்லி அடுத்த பாட்டுல அந்த ரெண்டு பணியும் அவர் எப்படி செய்தார் அப்படிங்கறது, அதாவது வேதத்தினுடைய உள்ளுரைய இப்ப இந்த சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சொல்றாருங்க. மொய்த்த ஆகம விதிவழி வேத காரணரை நித்தல் பூசனை புரிந்து எழும் நியமம் செய்தே. இது இறைவனை அவர் வழிபாடு செய்தது. அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலாம் எத்திரத்தன பணிகளும் ஏற்று எதிர் செய்வார். இரண்டாவது சொன்னது அடியார் பணிங்க. அப்ப ரெண்டு பணிகள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நாயனார் என்ன செய்தார் அப்படிங்கறத அடுத்த பாட்டுல சொல்றார். நாயனார் ரெண்டு பணி செய்திருக்கிறார். நம்முடைய பெரிய புராணத்துல இறைவனுக்கு பணி செய்தவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, அப்புறம் அடியார்களுக்கு மட்டும் பணி செய்தவர்கள் அப்படின்னு இருக்கு. சில நாயன்மார்கள், குலச்சிறை நாயனார், இந்த நாயனார், நம்முடைய நீலநக்க நாயனார், இவர் போன்றவர்கள் எல்லாம் இரண்டு பேருக்கும் பணி செஞ்சிருக்கிறார். சிவபெருமானுக்கும் தொண்டு செய்திருக்கிறார்கள், அதே போல அவன் அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு. மெய்த்த ஆகம விதிவலியினர் உண்மை பொருளை காட்டுகின்ற சிவ ஆகமங்களின் விதிப்படி வேத முதல்வராகிய சிவபெருமானை நித்தமும் பூசனை செய்தனர். நித்தமும் பூசனை செய்திருக்கிறார். ஒரு நாள் தவறாம ஆகம முறைப்படி இறைவனை பூசை செய்திருக்கிறார். அப்புறம் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அத்தர் அந்த சிவனது அன்புடையார்களுக்கு திருவமுது செய்விப்பது முதலாக எல்லா தன்மையினாலும் கூடிய அடியவர் பணிகளையும் தாமே மேற்கொண்டு செய்வார்கள். அது ஆள வச்சு செய்யறதுல இல்ல. சிவ புண்ணியத்தை எப்படின்னா நம்மளே முன்னின்று செய்யணும். ஒரு ஆள் மூலமாக செய்வது அப்படிங்கறத விட நம்மளே செய்வதுதான் சிறப்பு. நம்முடைய மெய் மூலமாக வேத காரணர் அடியார் மெய்ப்பணி செய்ய காதல் மனை கருத்தொன்ற வரும் பெருமேன்னு சிறுத்தொண்ட நாயனார் பணத்துல அவர் சிறுத்தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நகை ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னா,
அடியார்களுக்கு மெய்ப்பணி செய்வதற்காகவே அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்லி அந்த புராணத்துல சொல்றார். அப்ப நம்மளே செய்யணும். கணவன் மனைவி 2 பேரும் எப்படி அடியார் பணி செய்வது அப்படிங்கறத நம்ம எங்க பார்க்கலாம்னா இளையான்குடி மாறனா என்ற புராணத்துல பார்க்கலாம். எப்படி 2 பேரும் மனமொத்து அந்த பணியை செய்தார்கள் அப்படிங்கறது ரொம்ப அருமையா அந்த சரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளே செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மெய்த்த ஆகம விதிவழியினர் உண்மை பொருளை காட்டக்கூடிய சிவ ஆகமங்களிலே சொல்லப்பட்ட இந்த விதித்து காட்டியபடியே சிவனை பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அதை சிவ பூஜை செய்யக்கூடியது அதெல்லாம் வேதக்காரனர் வேதம் சொன்னவர் என்று சொல்லி, நித்தல் பூசனை புரிந்தல் நியமம் என்று சொல்லி, அதாவது தினசரி பூசை பண்ணணுங்க. ஆமா, அறுப்போடு மலர்பறித்திட்டு உண்ணாவோரும் உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாவோரும் என்று சொல்லி, அதை உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில், தினசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு மலர் பறித்து அதற்கு பிறகு சாப்பிடணும். ஆமா, நின்னடியே வழிபடுவான் நெமலா நினைக்கிறது பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார்களையா நெடுங்கலம் மேயவன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். அப்படி அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது அப்படின்னார். அத்தர்னா யாரு? சிவபெருமான். அவருடைய அடியார்களுக்கு அமுது செய்விப்பது. அன்பருக்கு என்றாலே அமை உடைத்தாயினும் அத்தர் அன்பருக்கு என்றது அன்பர் உள்ளிருந்து அத்தரும் அந்த அமுதனை உண்கின்றார். ரொம்ப அருமையான இடம். அதாவது அன்பருக்குன்னு சொன்னாவே போதும். ஆனா அத்தர் அன்பருக்குன்னு ஏன் சொன்னார்னா, அத்தர் அமுது செய்கின்ற பொழுது, அந்த அடியார் அமுது செய்கின்ற பொழுது அத்தரும் சிவபெருமானும் உடனிருந்து அமுது செய்கிறாராம். அதனாலதான் இந்த இடத்துல அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது அந்த சொல் அப்படி சொல்றாரு இங்க சேக்கிழ பெருமான். அது நமக்கு திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னார். ஒரு அடியார் சாப்பிட்ட சாப்பாடு 3 புவனங்களையும் போய் சேருதான். திருமந்திர 7ஆம் தந்திரம் சொல்லுது. எப்படி 3 புவனத்துக்கும் போகும்? ஒரு அடியார் தானே சாப்பிட்டார் அப்படின்னா அந்த அடியாருக்குள்ள இருந்து சிவபெருமான் சாப்பிடுறார், சிவபெருமானுக்கு போய் சேருது. அப்ப அந்த சிவபெருமான் உண்ட உணவு எல்லா உயிர்களுக்கும் போகுது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு அதுல போற்றி இருக்கிறார். அது மாதிரி அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது அப்படிங்கிறார். அன்பர்னு சொன்னா கூட போதாதான், அத்தர் அன்பருக்குன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அத்தரு அன்பருக்கு உள்ளிருந்து அத்தர் அமுது உண்கிறார் என்று சொல்லி, அன்பருக்கு உள்ளிருந்து அமுது செய்கிறார் என்று சொல்லி நமக்கு அத்தருக்கு அத்தர் அன்பருக்கு என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, முதலா எத்திரத்தன பணிகளும் என்று சொல்லி இப்படி எல்லாம் நாயனார் பணி செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து நமக்கு அவர் திருவாதிரை நாள் என்று அயவந்தி சென்று அங்கு இருக்கக்கூடிய பெருமானை அவர் எப்பொழுதும் திருவாதிரையில் மிகச் சிறப்பாக பூசை செய்வார். ஒவ்வொரு திருவாதிரையிலையும் அதை செய்வார். ஆய செய்கையில் அமரும் நாள் ஆதிரை நாளின் மேய பூசனை நியதியை விதியினால் முடித்து தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நாயனாரையும் அர்ச்சனை புரிந்திட நயந்தார். ஒவ்வொரு அந்த திருவாதிரை என்று சொல்லுவது சிவபெருமானுக்கு மிக உகந்த நாள். இதே மாதிரிதான் திருவாதிரை நாள் என்று இவர் பெருமானை வழிபாடு செய்ய அயவந்தி போறார். நம்முடைய நரசிங்க முனைய நாயனார் என்ன செய்வார்னா, அடியார்களை வீட்டில் அழைத்து பாத பூசை செய்வார். ஒவ்வொரு திருவாதிரையும் செய்வார். இப்படி இவர் பெருமானை வழிபாடு செய்கிறார். அப்படி வலுவாது அமர்ந்து ஒழுகி வருகின்ற நாளிலே, திருவாதிரை நாளிலே சொல்றார், ஆதிரை நாளின் மேய பூசனை நியதியை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆதிரை நாளிலே சிவபூசை நியதினை விதிப்படி முடைத்து கொண்ட பின்னர் முதல்ல சிவபூசை முடிச்சுக்கிறார். அதற்கு பிறகு திருநீலக்க நாயனார் பழமையாய் நீடியுள்ள அயவந்தி என்னும் திருக்கோயிலின்கண் விரும்பி எழுந்தருளிய தலைவராகி சிவபெருமானையும் அர்ச்சனை விடாது செய்ய நினைந்தனர் என்று சொல்லி, எப்பொழுதும் ஆலய பூசை செய்கின்றவர்கள், பரார்த்த பூசை செய்கின்றவர்கள் சிவபூசை வீட்டில் முடித்து கொண்டுதான் போவாங்க. இப்ப நாயனார் அப்படிதான் போறார். முதல்ல ஆன்மார்த்த சிவபூசை முடித்து கொண்டு அதற்கு பிறகு பரார்த்த வழிபாட்டுக்கு செல்வது அப்படிங்கிறது தான் நமக்கு நியதியாக சொல்லப்பட்டது. இந்த நாயனாரும் அப்படிதான் போறார். அப்படி ஆதிரை நாள், திருவாதிரை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. ஆதிரை நாள் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லி தேவாரம் சொல்லுதுங்க. திருவாதிரை சிவபெருமானுக்கு விசேட பூசை செய்தல் சிறந்த பயன் தரும்னார். அந்நாளில் அடியார் பூசையும் செய்து வந்த நரசிங்கமுனைய நாயனாரை அந்த சரியத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப ஆதிரை நாளிலே பெருமானுக்கு வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் திருவாதிரை என்று பெருமானை சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். நாயனார் இந்த இடத்துல சிவபெருமான சொல்றாருங்க. இறைவனை இந்த இடத்துல
நாயனார் அப்படிங்கிறாரு. நாயனாரையும் அயவந்தி அமர்ந்த நாயனாயம் அர்ச்சனை புரிந்திடனாரு. ஆமா, நாயனார் அப்படிங்கிறது சில இடங்கள்ல இறைவனை பற்றி வருங்க. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல வருதுங்க. கொலுவிய தசைகள் எல்லாம் கோளிலில் தெரிந்து கோர்த்தங்கு அழலூர் பதத்தில் காட்சி பள்ளி நில அதிக்கினாவில் பழையின்மை பார்த்து படைத்த விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி இறைவனுக்கு நாயனார் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டுங்க. நாயனார்னு என்னன்னா தலைவர்னு அர்த்தங்க. இப்ப நம்ம 63 நாயன்மார்கள் அப்படின்னா நமக்கு தலைவர்கள் அவங்க தானுங்க. அவங்க தான் நமக்கு தலைவர்கள். ஆமா, நாயன்மார்கள்னா தலைவர்கள். அப்புறம் சிவபெருமான் ஒருவரே நாயனார். ஆமா, அப்படி கண்ணப்ப நாயனார் புராணத்துல அழகிது நாயனீரே அமுது செய்தருளும் என்று சொல்லி அத்தன்மையே தாமும் பெற்றுள்ளராதனின் அடியார்களும் நாயன்மார்கள் எனப்படுவர் என்று சொல்லி நாயன்மார் அணைந்த போது, ஆமா சொல்ல தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மண்டல் நாடிய பெருமான் அன்பர்க்கு ஆவனாகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, இந்த இடத்துல அடியார் சொல்றார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல வருதுங்க. ஆமா, நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்று சொல்லி. அப்ப ஒரு சொல் இறைவனுக்கும் பொருந்தி வருகிறது, அதே மாதிரி அவன் அடியார்களுக்கும் பொருந்தி வருகிறது. அந்த சொல் தான் நாயனார் அப்படிங்கிறது. அப்ப நாயனார் என்று சொன்னால் தலைவர்கள், இறைவனுக்கும் அது பொருந்தும், அடியார்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி இந்த சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அர்ச்சனை புரிந்தர் நாயனாரையும் அர்ச்சனை புரிந்தர் என்று சொல்லி இது பரார்த்த விதி. ஆமா, அது பரார்த்த விதி அப்படிங்கிறது யாருக்கு உரியது அப்படின்னா அந்த ஆதிசைவ கோத்தரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உரியதுங்க. தருத்தாக்குட புராணத்தில் வருது. மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் வாழ் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி நமக்கு அதில் போற்றி இருக்கிறார். அப்படி அந்த இறைவனை பரார்த்த பூஜை செய்யக்கூடிய ஒரு உரிமை யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆதிசைவ கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி பெருமான அந்த தமது வீட்டினின்றும் எப்படி போறாருன்னா அப்படியே அந்த அன்பு பொருந்திய முறையிலே ஒன்றித்த அன்பு பொருந்திய முறையிலே சென்று பெருமானை அவர் பூஜனை செய்வதற்கு வேண்டும் எல்லாம் பொருள்களை குறைவில்லாமல் எடுத்துக்கொண்டு கூட அம்மாவையும் கூட்டிட்டு போறார் எப்பொழுதும். அப்ப அந்த காலத்துல கோயில் உள் பிரகார வரைக்கும் மனைவியார் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆமா, சிவாச்சாரியார்கள் பூசை செய்கின்ற பொழுது அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வது மனைவியார் அப்படிங்கிறது இந்த சரியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அப்படி குறைவர கொண்டு மனைவியார் தம்மோடும் கூடனார் அம்மாவை கூட்டிட்டு போறார். அப்படி அம்மாவை கூட்டிக் கொண்டு அந்த கோயிலே சென்று அவர் பூசைக்கு போக போறார். இப்போ அப்படியே ஒருமை அன்புற்ற பூசை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருமை அன்புனா அதாவது பெருமானை தவிர அவர் ஒன்றும் கிடையாதுங்க. பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வது போல அந்த ஒன்றிய உணர்வோடு போறார். அப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டு தேடாத அன்பினில் தேடாதன அன்பினில் நிரப்பி என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார்ல சொல்வது போல போறாருங்க. பூசைக்குரிய அத்தனை பொருள்களை எடுத்துக்கொண்டு போறார். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டெங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லி பட்டணத்தடிகள் சொல்வது போல மனைவியாரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து போறார். எல்லையில் தவத்தோர் அப்படின்னார். எல்லையில் தவத்தோர்னா குரு லிங்க சங்கமம் என்று சிவம் விளக்கப்பெறும் 3 இடங்களில் ஒன்றிணைத்து செய்யும் வழிபாடு சிவப்பேறு பெருவிக்க வல்லது. நாயனார் 3 இடங்களிலும் வழிபாடு செய்யும் தவமுடையவராதலாலும் அதன் பயனாக ஆளுடைய பிள்ளையானது திருக்கல்யாணத்திலே நம்பர்தால் சேர்ந்தார். எல்லையில் தவத்தோர் இவர் இந்த பாட்டில் சொல்ல இறைவர் கோயில் எய்தினர் எல்லையில் தவத்தோர் அப்படின்னா எல்லையில்லாத தவம் செஞ்சிருந்ததுனாலதான் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருமணத்திலே கலந்து கொண்டு வேள்வி ஆசிரியராக இருந்து இறைவன் திருவடி அடைய பெற்றார். அதுக்கு எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். பிள்ளையாருடைய திருமணத்துல கலந்துக்கிறதே பெருசு. அதுல வேள்வி ஆசிரியராக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்து பெருமான் அப்படியே ஞானசம்பந்த பிள்ளையாரோட இறைவன் திருவடி அடைகின்றார்னா இறைவர் கோயில் எய்தினர் எல்லையில் தவத்தோர் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அதே மாதிரி அவர் கோயில போய் பூஜை பண்றார். உள்ளே புகுந்து அயவந்தி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அமுதராகிய சிவபெருமானின் துணைமலர் கலர்களை வணங்கி அப்படியே இறைவனுடைய திருவடியை வணங்கி பூஜை செய்த தொடங்குகிறார். அப்படி பூஜை செய்ய தொடங்குகின்ற பொழுது தேவையான பொருள்களை எல்லாம் மனைவியார் எடுத்து ஒவ்வொன்னா கொடுக்கறாங்க. இப்ப மனைவியாரும் அங்க உள்ள போயிருக்கிறாங்க. அப்படி எடுத்து ஏந்த உணர்வின் மிக்க அவர் உயர்வுடைய பூசணை முறைகளை எல்லாம் ஆய்தனர் என்று சொல்லி சொல்றாருங்க.
அதாவது அணைய வந்து புக்கு அயவந்தி மேவிய அமுதின் துணைமலர்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் எந்தனர். இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் எந்த அம்மா தான் எல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க. அப்படி எந்த உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உயிர்த்தார் என்று சொல்லி அப்படியே அந்த உணர்வின் மிக்க அவர் உயர்வுடைய பூசனை முறைகளை எல்லாம் சொல்லுகிறார். தொழுது அப்படின்னா பாருங்க, அதாவது தொழுது பூசனை செய்ய தொடங்கி முதல்ல பூச தொடங்குறதுக்கு முன்னாடியே பெருமானை வணங்கிக்கணுங்க. ஆமா, அப்படி பூசை முடிந்த பிறகும் சாமியை வணங்கணும். அதான் சொல்றாரு தொழுது. இது பூசை தொடங்கும் முன் செய்ய வேண்டிய வணக்க விதி. சுவாமி அடியேனது பூசையில் விரும்பி வீற்றிருந்து அடியேன் செய்யும் பூசையினை ஏற்றருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பூசை தொடங்க வேண்டும் என்பது ஆகம விதி. நம்மளும் அப்படிதான் செய்யணும். சிவபூசை செய்கின்ற பொழுது முதல்ல வணங்கி அதற்கு பிறகு பெட்டகத்தை திறந்து பெருமானை எழுந்தருள் செய்து மீண்டும் பூசனை முடிந்த பிறகும் நம்ம இறைவனை வணங்கணும் என்று சொல்லி அந்த உயர்ந்த அர்ச்சனை முறை என்று சொல்லி சொல்றாரு. அப்படி பூசையெல்லாம் முடிச்சிட்டு மீண்டும் அவர் பூசையெல்லாம் முடிஞ்சிருச்சான், ஆனா அவருடைய அன்பு நிறைவாகல. அப்படின்னா பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படியே நிறைவாகல. அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா அஞ்செழுத்த பல முறை அப்படியே அங்க அமர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதான் இந்த பாட்டு, அருமையான பாட்டு. நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ்புடை வலங்கொண்டு வணங்கி முன் வலுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார் நீடு பூசனை நிரம்பியும் அன்பினில் நிரம்பார் அப்படின்னாரு. அப்படின்னா பூசையெல்லாம் முடிச்சாச்சு. பரார்த்த கோயில் சாமி பூசையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்பினால் நிரம்பாதவராய், அன்பு மட்டும் அவருக்கு கொஞ்சம் கூட நிரம்பலைங்க. அப்படின்னா அதாவது எவ்வகையாலும் குறைபாடின்றி நிறைதல் இடையராது மாறிடாத இப்பூசை எப்பொழுதும் நம்பால் முடியாது என்று சொல்வது போல, அதாவது ஆகமங்களின் விதித்த அர்ச்சனை விதிமுறைகள் யாவும் அன்பினோடு நிறைவாக ஏற்றிய பின்னும் அன்பினால் நிரம்பாதவராய் மனம் அமைதி பெறாதவராய் என்ன சொல்றாருன்னா இறைவர் எழுந்தருளிய இடத்தின் பக்கம் அதனை சூழ்ந்து உட்பிரகாரத்தின் கண் அப்படியே கீழே விழுந்து எழுந்து நின்று 3 முறை 5 முறை இப்படி எல்லாம் வணங்கி அதற்கு பிறகு அப்படியே அஞ்செழுத்த சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். தேடு மாமரை பொருளை தெளிவுற நோக்கி அப்படின்னார். அப்படி அந்த இறைவனுடைய திருவருளை நினைந்து அதை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார் என்று சொல்லி, அதாவது அஞ்செழுத்தை சொல்லி, அதாவது இது வாக்கினால் சொல்லுதல் அன்று மத்திமை வாக்கினர் பிற கேட்காத வண்ணம் சொல்லுதல். அஞ்செழுத்து எப்படி சொல்லணும்னா பிறருக்கு கேட்காத மாதிரி மனசுக்குள்ளே சொல்லணுங்க. அப்படியே ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அவர் அஞ்செழுத்தை அப்படியே சொல்றார். நாடும் அஞ்செழுத்து உணர்வுற அப்படின்னார். அப்படி உணர்வோடு பெருமானை உணர்வுற இருந்து முன் நவின்றார் என்று சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பெருமானுடைய தவம் செய்த தொண்டராக திருநீலக்கர் அங்கு இருக்கின்ற பொழுது வேதங்களை முதலாக கொண்டு ஒரு எல்லா கலைகளும் எடுத்துக்கு ஒரு முனைப்பொருளாக திருவைந்தெழுத்து வேண்டுகின்ற பொழுது ஒரு சிலந்தை பூச்சி இறைவனுடைய திருமேனி மேல விழுந்துருதுங்க. அதாவது என்ன சொல்றாரு, மேரு சிலையனார் திருமேனி மேல் விழுந்ததோர் சிலம்பி என்று சொல்லி அப்படியே ஒரு சிலந்தி பூச்சி பெருமானுடைய திருமேனியில விழுந்து விடுகிறது. அங்க பக்கத்தால அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அம்மா பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இறைவன் மீது வைத்த அன்பின் காரணமாக அது எப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, ஒரு தாய் போல அம்மா என்ன செய்யறாங்க பாருங்க. விழுந்த போதிலங்கு அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமோடு இளங்குலவியில் விழும் சிலம்பி ஒலிந்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல பொலிந்த அன்பினால் ஊதிமேல் துமைந்தனர் போக. அந்த சிலந்தி பூச்சிய அப்புறப்படுத்தணும். அது எப்படி அது ரொம்ப மென்மையான கால்களை உடையது. அதை கையில எல்லாம் தள்ளினா அந்த பூச்சிக்கு இடையூறாயிரும். அதே மாதிரி திருமேனியிலையும் ஏதாவது ஒரு இது பற்றும். அதனால எப்படி அந்த அம்மா அந்த பூச்சியை விளக்குனாங்கன்னா தன்னுடைய வாயின் மூலமாக உமிழ்ந்தாங்க. அப்படி அந்த வாயினுடைய காத்துல அப்படி உமிழ்ந்தாங்க. அதுதான் அந்த அம்மா செஞ்சாங்க. அதாவது விரைவாக எழுந்து பயத்துடனே ஒரு தாய் போல, ஒரு குழந்தை மேல பூச்சி விழுந்தா ஒரு தாய் எப்படி துடிப்பா, அது மாதிரி இளங்குழுவியின் மேல் விழுந்த சிலந்தி ஒலியவும்
அதன் விடத்தின் தீங்கு நீங்கவும் ஊதி முன் துமிக்கும் தாய் போல அப்படி பொங்கி மேல் பொலிந்த அன்பினாலே ஊதி திருமேனி மேனி என்றும் அச்சிலம்பி போகும்படி துமிந்தனர் என்று சொல்றாருங்க. ஆமா, அப்படி பெருமான் எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு குழந்தை மேல பூச்சி விழுந்தா எப்படி துடிப்பாங்க அது மாதிரி அம்மா செய்திருக்கிறாங்க. விரைவுற்று எழுந்து அப்படின்னா அதாவது சிலம்பியின் விடநீர் திருமேனியில் ஊறி தீங்கு விளைக்கா முன்னர் அதனை போக்க வேண்டும் என்ற நினைப்பினாலே அந்த செலந்தி பூச்சியினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த நீர் சாமி மேல பட்டு சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி அம்மா அப்படி விரைவாக எழுந்து என்று சொல்றாருங்க. துமிதல் அப்படின்னா தீயை அவிப்பார் கொண்டு விசையால் ஊதுதல். அப்படி ஒரு தீ பிடிச்சது எப்படி அணைப்பாங்க அது மாதிரி வாயில அதை ஊதுறாங்க அம்மா என்று சொல்றாருங்க. அதாவது இது பெருமான் மீது இருந்த அளவு கடந்த ஒரு அன்பு, அதனாலதான் அப்படி செய்யறாங்க. அதான் அப்படி அம்மா அப்படி செய்ததை நாயனார் பார்த்துறார். திருநீலக்க நாயனார் அருகில் இருந்து பார்த்துறார். அப்படி பார்த்த உடனே அம்மா அன்பின் மூலமாக ஊதினார். அதாவது எப்படி கண்ணப்ப நாயனார் பெருமான் மீது அன்பு கொண்டு எல்லாம் செய்தாரோ அது மாதிரி இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரைக்காலால் வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சனின் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அது மாதிரி இங்க அம்மா அந்த அன்பினுடைய மேலீட்டினாலே அதை செய்தது. ஆனா நாயனார் எப்படின்னா, அவரும் பெருமானிடத்தில் அன்பு கொண்டவர் தான். ஆனா ஆகம நெறிப்படி அவர் பெருமானை பூசை செய்தவர். ஆகம நெறிப்படி நம்முடைய எச்சில் பெருமான் மேல படுவது அனுசிதம் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சதுனால கொஞ்சம் அவருக்கு கோபம் வந்துடும். அப்படி கோபம் வந்ததுனால அம்மா கொஞ்சம் கடுமையா பேசுறார். அதான் இந்த திருப்பாடல். பதைத்த செய்கையால் மனைவியார் முற்செய்ய பந்தம் சிதைக்கும் மாதவர் திருமறையவர் கண்டு திங்கள் தங்கன் புதைத்து, அப்படி கண்ணை மூடிட்டார். இப்படி செஞ்சுட்டியே, அப்படி கண்ணால பார்க்க முடியலையா. தங்கன் புதைத்து மற்றது செய்ததன் பொறியிலா என்ன சுதை சிலம்பி மேல் விழ உதி துமிந்தனன் என்றார். அப்படியே பதைத்து போயிட்டார் நாயனார், திருநீலக்க நாயனார். பதைத்தலால் தூண்டப்பட்ட செய்கையினாலே மனைவியார் முன்னை இவ்வாறு செய்ய, அதாவது மலங்களை நீக்கும் மாதவம் செய்யும் அந்தனராக திருநீலக்க நாயனார். அப்படின்னு அதாவது முற்றைய பந்தஞ்சதைக்கும் மாதவ திருமறையவர் கண்டுனார். மலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மாதவம் செய்யும் அந்தனராக திருநீலக்கனார் அதனை கண்டு ஆற்ற மாட்டாது தம் கண்களை பொத்திக் கொண்டனர். இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கண்ணை மூடிக்கிறார். ஏன்னா சாமி மேல பக்கத்துல போறதே கஷ்டம், அதுல வாய வச்சு ஊதுனா எப்படி இருக்கு, அதனால அப்படி கண்ணை பொத்திக்கிறார். இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ஆயிருச்சே என்று சொல்லி கண்ணை பொத்தி கொண்டு என்ன சொல்றார், அறிவில்லாதவளே பொறியலாய் அப்படின்னா மற்றது செய்தது ஏன் இப்படி நீ செஞ்ச அறிவில்லாதவளே என்று சொல்லி அதுக்கு அம்மா சொன்னாங்க, சுதை சிலம்பி மேல் விழ ஊதி துமிந்தனன். செலந்தி பூச்சி சாமி மேல பற்றுச்சு, அதை ஊதி நான் அப்புறப்படுத்தினேன் என்று சொல்லி அம்மா கொஞ்சம் அடக்கமா சொல்றாங்க. அதை துமிழ்ந்தேன் என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது பந்தம் சிதைக்கும் மாதவம் மூலமலம் முதலியன மேல் மனைவியாரும் நீத்து செல்லும். சரி, அதாவது இப்ப அம்மாவையும் நீத்து போக போறார். அதனால என்ன சொல்ற, இந்த இடத்துல மூலமலத்தை நீக்கக்கூடிய என்று சொல்லி பந்தம் சிதைக்கும் மாதவம் என்று சொல்லி சொல்றாங்க. அதை கண்ணால் காணத்தகாத அனுசிதமாக சிவ அபராதத்தை காண நேர்ந்ததனால் கண்களை கையினால் மூடிக்கொண்டார் என்று சொல்லி அம்மாவுடைய அன்பு அவருக்கு தெரியல இல்லைங்களா. அம்மையாருக்கு பூச்சியால் திருமேனி வருந்தும் என்ற அன்பு அம்மாவுக்கு, நாயனாருக்கு இறைவன் திருமேனியில் எச்சில் பட்ட அனுசிதமாகிவிட்டது என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் அன்பு இருந்தது இறைவனிடத்தில். அதுதான் இங்க அது இப்பாட்டில் இவரது வெவ்வேறு நிலை கொண்ட அன்பின் செயலும் திறமும் ஒருங்கே காட்டப்பட்டது. ரெண்டு பேர்த்தினுடைய அன்பும் அன்புதான், ஆனா அது ஒரு மாதிரி அன்பு, இது ஒரு மாதிரி அன்புதான் என்று சொல்லி சொல்றார். நாயனார் அம்மையார் செயல் இரண்டுமே அன்பினுடைய ஆழம்தான் சொல்லணும். மனைவியார் செய்த அன்பினை மனத்தெனில் கொள்ளார் புனையும் நூல்மணி மார்பர்தம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுசிதமாம் என என்னும் நினைவினால் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். என்ன சொன்னார்னா, அதாவது மனைவியார் செய்த அன்பினுடைய திறத்தை எல்லாம் மனசுல அவர் இப்ப வச்சுக்கல. அப்படி
பூநூல் அழகிய மார்புடைய திருநீலக்க நாயனார் தம்முடைய பூசையில் இது மாதிரி செயல் செய்தது அனுசிதம் என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா, அப்படி பெருமானுடைய திருமேனியில் விழுந்த நூல் சிலம்பை வேறு ஒரு வகையினால் தவிர்க்காது, வேற மாதிரி ஏதாவது அதை தவிர்த்திருக்கலாமே, அது ஊறு விளைவிக்காத மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லி முன்வந்து அணைந்து வாய் நீர்படும்படி முயன்றனே, நீ உன்னுடைய ஊதிவாய் நீர்பட முயன்றாய், எச்சில் சாமி மேல படுற மாதிரி நடந்துக்கிறதா என்று சொல்லி உன்னை யான் இனி துறந்தனன் இங்கென உரைத்தனர் அப்படின்னார். உன்னை நான் இனிமேல் என்னுடைய மனைவியாக வைத்துக் கொள்ள மாட்டேன், உன்னை துறந்தனன், அப்பவே உன்னை துறந்தனன் என்று சொல்லி சொல்றாருங்க. பாட்டில் விமலர் மேல் விழுந்த நூல் சிலம்பினர். விமலர்னா மலமற்றவர், இறைவன் ஒருவன் தான் மலமற்றவன் அப்படின்னா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் பெருமானுங்க. ஆமா, விமலராதலின் சிலம்பியை பதைப்பின்றி வேறு வகையால் தவிர்க்கலாம் என்பது குறிப்பு. விமலராதலின் அன்பினால் வாய் நீர்பட ஊதி துணிதலால் அனுசிதப்பட்டார் என்பதும் போதறுதலின் அதனை தாமே மறந்து கூறினர் என்று சொல்லி சொல்றார். ஆமா, பெருமான் தான் விமலர். மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன, கணப்பனாருடைய குணத்துல வருங்க. போனா திரும்பி வராத ஒரே ஒரு திருவடி என்னன்னா இறைவனுடைய திருவடி ஒன்றுதான், அதான் விமலனார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்வார். இப்படி நம்முடைய நாயனார் விட்டுட்டு போயிடுறார், அப்படியே வீட்டுக்கு போயிடுறார். அப்படியே அந்த சூரியன் மேற்கு திசையில மறைகின்ற காலம் இருள் வந்து விட்டது. இருள் வந்த உடனேயே பூசணை எல்லாம் முடித்து கொண்டு, பூசணைகள் எல்லாம் செய்து முடித்து கொண்டு நாயனார் கற்றை வேணியார் தொண்டரும் கடிமனை புகுந்தார் என்று சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். இப்ப அம்மா எங்க இருக்கிறாங்க, கோயில்ல சாத்தமங்கையில் இருக்கிறாங்க. அப்படி அங்க அம்மா இருக்கின்ற பொழுது அஞ்சும் உள்ளமோடவரர் அவரும் மருங்கனைவுறமாட்டார், நஞ்ச முண்டவர் கோயில் நங்கையார் இருந்தார், செஞ்சொல் நான்மறை திருநீல நக்கர்தாம் இரவு பஞ்சின் மெல்லனை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார். வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அப்படியே நல்ல பஞ்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சேக்கிழ பெருமான். பஞ்சின் மெல்லனை, நல்லா அப்படி பஞ்சு மெத்தையில அப்படியே மகிழ்ச்சியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நடந்ததெல்லாம் அவருக்கு மறந்துட்டார். ஆமா, அஞ்சும் அஞ்சும் உள்ளமோடு அவர் மருங்க அனைவர மாட்டார் என்று சொல்லி, அப்படின்னா பயந்த உள்ளத்தினோடும் அவர் பக்கத்தில் அணைய மாட்டாதவராய் அப்படி விடமுண்ட பெருமானது கோயில் தங்கி இருந்தனர். அம்மா அங்கேயே தங்கியிருக்காங்க, கோயிலே தங்கியிருக்காங்க. திருநீலக்கர் என்ன செய்யறார் அப்படின்னா, அன்றிரவில் பஞ்சு பெய்த மெல்லணையில் துயில்கின்றார். ஆகவே கோயிலே விட்டுட்டு வீட்டில் அப்படியே அந்த பஞ்சனையில் அப்படியே மெல்ல துயின்று கொண்டு இருக்கிறார். பள்ளி ஒரு பஞ்சின் மெல்லனை பள்ளியில் பள்ளி கொள்கின்றார் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது என்னன்னா, அம்மா ஊதியதும் தவறல்ல, நாயனார் பேசியதும் தவறல்ல, எல்லாமே அன்பு வழியிலே நடந்ததுதான் இது என்று சொல்லி, அறிவில்லாதவளை என்றது வெஞ்சொல் என்கிறார் என்று சொல்லி, வெஞ்சொல் அப்படின்னு சொல்லி, வெஞ்சொல் நான்மறை திருநீல் நக்கர் கோபமா பேசுறாரு, அதனால வெஞ்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சாமி இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வாட்டுக்கு அவர் போய் அப்படியே ஒரு அமைதியா வீட்டுல போய் படுத்து கொண்டிருக்கிறார். அப்படி படுத்து கொண்டிருக்கிற பொழுது பெருமான் அவர் கனவுல போறார். அப்படி பெருமான் கனவிலே சென்று தன்னுடைய திருமேனியை முழுக்க காட்டுறாருங்க. இது ஒரு பெரிய அவர் செய்த ஒரு பெரிய புண்ணியம். என்னன்னா, அவர் சாமியினுடைய திருமேனியை முழுவதும் பார்க்கிறார். அந்த சாமியினுடைய திருமேனியில அம்மா உமிழ்ந்த இடங்கள் எல்லாம் புண்ணு இல்லை, அதெல்லாம் நல்லா அப்படி பல பலன் இருக்கு. அந்த ஊதி உமிழாத இடங்கள் எல்லாம் கொப்புளமா இருக்கு. அந்த சிலந்தியினுடைய அந்த எச்சிலுக்கு என்ன மருந்து அப்படின்னா, அம்மாவுடைய திருவாய் நீர் தான் மருந்து. ஆமா, எப்பொழுதும் பெருமான் கங்கையிலேயே தோய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், உடம்பு முழுக்க கங்கை பாய்ந்து கொண்டே இருக்கிறது தலை மேல இருந்து. ஆனா அந்த கங்கை பட்டதனால கூட அந்த கொப்புளங்கள் நல்லாகல, அம்மாவுடைய எச்சில் பட்டு அந்த கொப்பெல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப கங்கை நீரை விட சிறந்தது அம்மாவுடைய திருவாய் நீர். ஏற்கனவே நமக்கு வந்திருக்குது கணப்ப நாயனார் குணத்துல, கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்த அமுதம் ஓர என்று சொல்லி அங்க வருது. அது மாதிரி இந்த இடத்துலயும் அதை தான் அவர் சொல்றாருங்க. பள்ளிகள் பொழுதாய வந்தி பரமர்தாம் கனவில் வெள்ள நீர்ச்சடையோடுதம் மேனியை காட்டி உள்ளம் வைத்தியமை ஊதிமுன் உமிந்தவால் ஒளிய கொள்ளும் இப்புறம் சிலம்பியின் கொப்புள் என்றருள. அப்படியே சாமி போறாரு. இரவுல சாமி போய் அவர் துயில் கொண்டு இருக்கிறார். அப்படி பெருமான் நாயனார் தூங்கி கொண்டிருக்கிறார்.
அவரது கனவிலே எழுந்தருளி அதை என்ன சொல்றாரு பாருங்க, வெள்ளை நீர் சடையோடு தம் மேனியை காட்டு. அப்படி கங்கை நீர் தோய்ந்த சடையோடு தன்னுடைய மேனியை காட்டுறாராம். அப்படி மேனியை காட்டி மனத்தில் அன்பு வைத்து எம்மை முன் உதித்துமிழ்ந்த பக்கம் ஒளிய மற்ற இப்புறமெல்லாம் சிலம்பியின் கொப்புள் என்று சொல்லி காட்டுறாருங்க. ஊதித்துமிழ்ந்த இடம்தான் கொப்பளம் இல்லை, மற்ற இடமெல்லாம் சிலந்தையினுடைய கொப்பளம் இருக்கிறது என்று சொல்லி இறைவன் அந்த திருமேனியை காட்டுறார். அப்படியே பெருமானுடைய திருமேனியை பார்த்து நாயனார் அப்படியே அவர் அந்த என்ன சொல்றது, பெருமானுடைய கருணையை போற்றி அழுகிறார். எப்படி இருக்கும், இறைவனுடைய திருமேனியை பார்க்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? முழுவதும் காட்டுறார், முழுக்க வெள்ளை நீர் சடையோடு தம் மேனியை காட்டி அப்படின்னாரு. கங்கையின் புனிதமாம் திருவாய் நீர். அது மாதிரி இப்ப நாயனாருடைய கணப்ப நாயனார் குணத்துல சொல்வது போல இங்கேயும் சொல்றாருங்க. கங்கை நீள் துறையாடி கருத்துறை நீள் கடலேற்றும் அங்கனராம் அபிமுத்தம் என்று சொல்லி சொல்றார். அப்படி கங்கை நீரால் நடையும் திருமேனுடையவராயினும் சிலந்தையின் தீங்கு அதனால் ஒழிக்கப்படாது, அம்மையாரின் அன்பு கலந்த வாய் நீரினால் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப முக்கியங்க. அதனால இந்த இடத்துல இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, கங்கைய சொல்லி சொல்றாருங்க, வெள்ள நீர் சடையோடு தம் மேனியை காட்டி என்று சொல்லி சொல்றாருங்க. முன்னர் நாயனார் அனுசிதம் நிகழ்ந்ததாக தாம் கண்டதும் மேனிதான், இப்போது காட்டியதும் அத்திருமேனிதான். முதல்ல பூச்சி விழுந்த பொழுது அம்மா போய் ஊதி உமிழ்ந்தாங்க இல்லையா, அதுவும் இறைவனுடைய திருமேனி தான். அதே திருமேனி இப்ப எப்படி காட்டுறாரு, முழுவதுமா காட்டுறாரு. இதுவும் திருமேனி தான். ஆயின் முன்னர் கண்டது அன்பினை மனத்தில் கொள்ளாது தாம் கண்டது, இது அவ்வாறு அன்பின் திறங்கானுமாறு இறைவர் காட்ட கண்டது என்று சொல்லி சொல்றாரு. சாமி காட்டுனா தான் நம்ம காண முடியுங்க. அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, காட்டு வித்தால் ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே என்று சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய சிவகோசரர் கனவுல போய் சொல்றார், உனக்கவன் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தால் எனக்கவன்தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். நாளைக்கு நீ பின்னாடி ஒளிஞ்சிருந்தீன்னா அவன் செய்யக்கூடிய அன்பான செயல்களை எல்லாம் உனக்கு நான் நாளைக்கு காட்டுறேன் அப்படின்னா, சாமி காட்டாம நம்ம எதையும் காண முடியாது. அதுதான் அப்பர் சாமிகள் சொல்ற, காட்டு வித்தால் ஒருவர் காணாதார் காண்பாரார் கண்ணுதலாய் காணா காலே என்று சொல்லி சொல்றார். இப்ப பெருமானுடைய அந்த நிலையை பார்த்துட்டார். கண்ட அப்பெரும் கனவினை நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். அப்பர் சாமிகள் கைலை காட்சியை பார்த்து அழுதார் பாருங்க, அது மாதிரி அழுகிறார். இப்போ அப்பர் சாமி கைலை காட்சியை பார்த்து எப்படி அழுதாருங்க, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்பார். கைலை காட்சி திருவையாற்றிலே காணுகின்ற பொழுது அவர் அடைந்த நிலை அதே மாதிரி இங்க சொல்றாரு பாருங்க. கண்ட அப்பெரும் கனவினை நனவென கருதி, கனவா கருதலையா அவர் நாயனாரு, அதை நனவாகவே கருதினார், நேரிலே கண்டது போல பார்க்கிறார். அப்படி நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழைத்து, கொஞ்சம் பயம் இருந்தாலும் அப்படி அந்த பெருமானை கண்ட அந்த உடனே அஞ்சலி குவித்து விளைத்து தொண்டனார் தொழுது ஆடினார் அப்படின்னார். அப்படியே கைய தலைமையில தூக்கி கொண்டு ஆடுகிறார், அப்புறம் பாடுகிறார், துதிக்கிறார். அண்டர் நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். பெருமானுடைய கருணை இப்படியெல்லாம் இருக்குமா என்று சொல்லி, தேவதேவனாகிய பெருமான் நமக்காக இப்படியெல்லாம் கருணை செய்கின்றானே என்று சொல்லி அப்படி கண்ணீர் மல்க அழுகிறார். அப்படி அழுது நிற்கிறார் நம்முடைய நாயனார். சொல்றார், அப்படி இறைவன் திருமேனியை காட்டினுடைய நாயனாருக்கு இந்த அஞ்சலி குவித்து விழித்து எழுந்து என்று சொல்லி ஆடினார் பாடினார் துதித்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அதற்கு பிறகு அவர் ஆலயத்திலே சென்று என்ன பண்ண, இரவு பொழுது நீங்கி இருள் போய் திருக்கோயிலே சென்று ஆதிநாயகராக இருக்கக்கூடிய அயவந்தியிலே எழுந்தருளிய அந்த பாத மூலங்களில் பணிந்து அங்கேயும் போய் பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி கொண்டு இறைவனை துதித்து அதற்கு பிறகு அம்மையாரையும் உடன் அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு வருகிறார் நாயனார். எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு, எப்படி இருந்திருக்கும். ஆனா அம்மா ஆலயத்துல பெருமானோட இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு முழுக்க இறைவனோடு இருந்த என்ன ஒரு பெருமை. அம்மா அந்த இரவு முழுக்க அயவந்தி பெருமானோடவே இருக்கிறாங்க, மூலட்டானத்திலே இருக்கிறாங்க. சாமி இவர் நாயனார்
இங்கிருந்தாலும் இறைவனுடைய திருவருளை அவரு அங்கே பார்த்துட்டு இருக்கிறார். 2 பேரும் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் அப்படி அவர் அந்த அயவந்தி பெருமானுக்கு அளவற்ற பணிகளை எல்லாம் செய்து அப்படி இருக்கின்ற பொழுது அடியார்கள் நிரம்ப அப்படி வந்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி வந்து கொண்டு செல்கின்ற பொழுது அதை தெரிந்து கொண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் யாத்திரையாக வருகிறார். அப்படி யாத்திரையாக வருகின்ற பொழுது சீர்காழிப்பதியில் அவதரித்த மறைப்பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை பலவாறும் சொல்லி உலகம் போட்டியிட கேட்டு அவருடைய திருவடிகளை சென்னையுற வணங்கி அவரோடு கலக்கும் விருப்பமிக்க சிறப்பு பொருந்தியவராக நாயனார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரை வரவேற்று அவரை அங்கு தங்க வைக்கிறார். பண்பு மேம்படு நிலைமையார் பயிலும் அப்பருவம் மண்பெரும் தவ பயன்பெற மறுபு நற்பதிகள் இன் பிறங்கினீர் வேணியார் அமை தொல அனைவார் சண்பை மன்னரும் சாத்த மங்கையில் வந்து சார்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அங்க வந்துட்டார். இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீலக்க நாயனாரை சந்திக்கணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி திருநீலக்க நாயனாருக்கும் ஞானசம்பந்த பெருமான் திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. வேணியார் தம்மை தொல அனைவார் சண்பை மன்னரும் சாத்தமங்கையில் வந்து சார்ந்தார் என்று சொல்லி அப்படி சிவபெருமானை தொழுவதற்கு அனைவாராகி சீர்காழி தலைவராய் ஆளுடைய பிள்ளையாரும் திரு சாத்தமங்கையில வந்து சார்கிறார். அதாவது அவர் செய்த 2 பணி இல்லையா, முதல்லயே சொன்னோம் இல்லையா, அடியார் ஒன்னு இறைவனுடைய திருப்பணி, இன்னொன்று அடியார் பணி. இப்ப இறைவன் பணி முடிஞ்சிருச்சு, அடுத்து அடியார் பணிக்கு வந்தாச்சு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் அதுக்கு தகுந்தார் போல வந்துட்டாருங்க. ஆமா, நீடு சீர்திருநீலகண்ட பெரும்பானர் தோடுலாங்குழல் விரலியாருடன் வர தொண்டர் கூடுமப் பெருங்குலாத்தொடும் புகழியர் பெருமான் மாடு வந்தமை கேட்டு உலமகிழ் நீலநக்கர். திருநீலக்க நாயனாருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஞானசம்பந்த பெருமானே நம்ம பதிக்கு வந்திருக்கிறார், சாத்தமங்கைக்கு வந்திருக்கிறார். அவரை நன்கு வரவேற்று அவரை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. ஆமா, திருநீலகண்ட பெரும்பானர் கூட இருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் மலர்கள் பொருந்ததற்கிடமாய கூந்தலுடைய பாணியாராகிய சூளாமணி மதங்க சூளாமணியாரோடு வந்திருக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எப்பொழுது தன்னுடைய மனைவியோடு தான் போவார். ஆமா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார் 2 பெருமக்களுமே ஞானசம்பந்த பெருமானோடு உடன் செல்வார்கள். இங்கே அப்படிதான் வராங்க. பெரும் குலாத்தோடு அடியார் கூட்டத்தோடு புகழியர் பெருமான் ஞானசம்பந்த பெருமானும் அங்கு வந்தமை கேட்டு உலமகிழ்ந்தார் நீலநக்கர் என்று சொல்லி சொல்றார். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. ஞானசம்பந்த பெருமானே வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி கேட்ட பொழுது பெருமகிழ்ச்சி பொங்கி அப்படியே அந்த ஊரையெல்லாம் அலங்காரம் செய்து மலர் மாலைகள் கொடிகளை எல்லாம் தூக்கி அலங்கரித்து தோரணங்கள் எல்லாம் கட்டி அப்படி இடைக்காவணம் அந்த நடைக்காவணம் இட்டு பிள்ளையார் வராரு சொல்லி நடைக்காவணம்னா மேல அப்படி இந்த பந்தல் எல்லாம் போட்டு அந்த துணிகள் எல்லாம் கட்டி நடைக்காவணம் இட்டு அவரை வரவேற்கிறார்கள். நம்முடைய சென்னை வருகின்ற பொழுது திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் சிவநேசனார் நடைக்காவணம் அமைத்தார் என்று சொல்லி புராணத்தில் வருதுங்க. எவ்வளவு தூரம் இன்றைக்கு அளவை பார்த்தா 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அவ்வளவு தூரமும் நடைக்காவணம் அமைத்திருக்கிறார் அந்த காலத்திலேயே. அதே மாதிரி இப்ப திருநீலக்க நாயனாரும் நடைக்காவணம் எல்லாம் அமைத்து அப்படியே உலமகிழ திருநீலக்க நாயர் அப்படியே அதையெல்லாம் செய்து ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளி வரும் அந்த திருக்கூட்டத்தை சேர்ந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறாருங்க. எதிர்கொள்ள எழுந்தார் என்று சொல்லி சென்று பிள்ளையார் எழும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு தம் களிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்தனைவார் பொந்தயங்கு நீல் மனையிடையுடன் கொடு புகுந்தார் என்று சொல்லி அந்த திருக்கூட்டத்தை சார்ந்து எதிர்கொண்டு நல்வரவு ஏற்று மகிழ்ச்சியினுடைய மேலீட்டினாலே ஒரு விழித்தாயன்றி பலவாறாக ஆடியும் பாடியும் தொழுது எழுந்தனைவாராகி அடியார்களை கண்டு அப்படி ஆடி பாடி வரவேற்று அழைத்துட்டு போறார் திருநீலக்க நாயனார். பொன்விளங்கும் பெரிய தமது திருமணையனிடத்து உடனே அழைத்து கொண்டு புகுந்தனர் என்று சொல்லி அப்படியே அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார். எல்லாத்தையும் அடியார் பெருமக்களை எல்லாம் அடியார்களை கண்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையோடும் அரணடியார் அடியார் அடைந்திட்டு அவர் கர்மம் முன்வருமாக செய்து உன்கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்று சொல்லி நமக்கு சிவஞான சித்தியார் சொல்வது போல அப்படியே அடியார்களை பார்த்து ஆடி பாடி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லுகிறார் நம்முடைய
திருநீலக்க நாயனார் அப்படியே திருநீலக்க நாயரை அழைத்து கொண்டு சென்று அமுது செய்விக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார், அமுது செய்விக்கிறார். பிள்ளையார் எழுந்தருளிய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதரவு ஓங்கிட ஓங்கு சீர்காழி வள்ளலாரைத்த மனையிடை அமுது செய்வித்தார் என்று சொல்லி அப்படியே நாயனாருக்கு தகுந்த மாதிரி பெருந்திரளாக திரண்ட அடியவர் கூட்டமும் விரும்பி வர, அடியார் கூட்டமும் நிறைய வர்றாங்க. உள்ளத்தில் அன்பு வளர தமது திருமனையின் கண் ஓங்கும் சீர்காழியில் அவதரித்த வள்ளலாராகிய அந்த திருஞான சம்பந்த நாயனாரை திருமது செய்வித்தனர் என்று சொல்லி நாயனாருக்கு திருமதெல்லாம் செய்யறாங்க. எல்லா அடியார் பெருமக்களும், ஏன்னா நாயனார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லா அடியார் பெருமக்களும் அங்க வந்து கூடுகிறார்கள். அப்படி அமுது செய்யறாங்க. அமுது செய்ததற்கு பிறகு இரவு நேரம் வருகிறது. இரவு நேரம் வந்ததனால திருநீலக்க நாயனருடைய இல்லத்திலே அவர்கள் வந்து தங்க வேணும். அப்படி தங்குகின்ற பொழுது என்ன செய்யறார் அப்படின்னா, சீலமை திருத்தொண்டரோடு அமுது செய்தருளி ஞாழம் மிக்கிட நாயகி உடன் நம்பர் நன்னும் காலம் முற்பெற அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கனார் வந்து அடிபணிந்து முன் நின்றார் என்று சொல்லி அப்படி சீலமுடைய மெய்த்தொண்டர்களுடைய திருமது செய்தருளிய பிறகு உலகம் உய்யும் பொருட்டாக உலகம் ஓங்கும் பொருட்டு பெரிய நாயகி அம்மையாருடன் தோனியப்பர் வெளிப்பட்ட காலம் பெற அழுது பெற்றவராகிய ஆளுடைய பிள்ளையார் அழைக்க திருநீலக்க நாயனார் வந்து அடிவணங்கி நிற்கிறார், அழைக்கிறார். திருநீலக்க நாயனார அமுது செய்ததுக்கு பிறகு இரவு நேரத்தில் திருநீலக்க நாயனார ஞானசம்பந்த பெருமான் அழைக்கிறார். அப்படி அழைத்த உடனே அவர் போய் அப்படி வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கின்ற பொழுது இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். அதாவது அந்த காலத்துல பாணர் குலம் என்று சொல்லி நாயனாருடைய குலம், திருநீல்கண்ட யாழ்ப்பாணருடைய குலம் பாணர் குலம். திருநீல்கண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியாரும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அந்தனர், அதே மாதிரி திருநீலக்க நாயனாரும் அந்தனராக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு இடம் வேணும், அவர்கள் தங்குவதற்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்படி கேட்ட உடனேயே நாயனார் எங்க இடம் கொடுத்தாருன்னா, வேள்வி செய்யக்கூடிய நடுமனையில் இடம் கொடுக்கிறார். அதுதான் திருநீலக்க நாயனாருடைய ஒரு சிறப்பு. நின்ற அன்பரை யார திருநீலகண்டனா திருநீலநக்கரை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்கவோர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின்பாங்க சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். அருமையான இடங்கள். அதாவது அப்படி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார், யாழ்ப்பாணருக்கு இன்று இரவு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, இடம் கொடுத்து அருள்வீராக என்று சொல்லி கேட்கின்ற பொழுது பெரிதும் மகிழ்ந்து, ரொம்ப முக்கியம் அது, ஆமா, நன்றும் இன்புற்று அப்படின்னார். நல்ல மகிழ்ந்து அந்த திருநீலகண்ட பாணனாருக்கு நடுமனையில் வேதியின் பக்கத்தில் திருமறையோர் இடம் அமைத்து கொடுத்தனர் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. இதால நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு, அதான் நாயன்மாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவர் நாயன்மார் இல்லைங்களா, அதனால அவருக்கு நடுமனையிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். அப்படி நடுமனையிலே தங்குவதற்கு அருள்வீர் என்று சொல்லி கேட்டவுடனே திருமறையோர் மரபினும் அன்பின் பெருமை சிறந்தது என்று கூறும் மறையின் கருத்தை உணர்ந்தவர் என்று சொல்லி அப்படி அவர் தங்குகிறார். அப்படி தங்குகின்ற பொழுது அந்த வேள்வி தீயானது வளமாக சுற்றி சென்றது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாரு. அப்படின்னா அவர் தங்கியதை அந்த இடமே அதை ஏற்றுக்கொண்டது, இறைவன் ஏற்றுக்கொண்டான். அங்கு வேதியில் அறாத செந்தி வலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தன்றியே ஒளிர தாங்கு நூலவாம் மகிழ்வுற சகோட யாழ் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளால் பள்ளி கொண்டார். அப்படியே அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேதிகையில் இருக்கக்கூடிய அந்த செந்தி, வளர்க்கக்கூடிய செந்தியானது பலமாக சுழித்தெழுந்து முன்னையிலும் ஒருபடியா என்று பலவாறு விளக்கு வரவே, முதல்ல இருந்ததை விட அந்த வேள்வித்தை அப்படி பலமாக சுற்றி அப்படியே அப்படி மேல அப்படி ஜோதி பிளம்பாக மேலே எழுகிறது. அந்த நூல் தாங்கிய திருநீலக்க நாயனார் அது கண்டு மகிழ்ச்சி அடைய
அந்த சகோடையால், அவருடைய யாழுக்கு பேரு சகோடையால்னு பேருங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய யாழ் சகோடையால். சகோடையால் தலைவராக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம் பக்கத்தில் அமரும் மதங்க சூளாமணியாருடனே திருவருளின் பயமாக கொண்டனர் என்று சொல்லி அப்படியே அங்கு இன்புற்று அந்த மனையில இருக்கிறார்கள். தீயும் பலமாக சுற்றி எழுகின்றது என்று சொல்லி நமக்கு சொல்ல, திங்கள் சூடியை புனைந்தார் என்று சொல்ற. அப்படி திங்கள் சூடியை நீலநக்கரை சிறப்பித்து பொங்கு செந்தமிழ் பதிகத்தொடை புனைந்தார் என்று சொல்லி, அதாவது திருநீலகண்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநீலநக்க நாயனாரை சிறப்பித்து அந்த பதியில ஒரு பதிகம் பாடுறாருங்க. திங்கள் சூடியை நீலநக்கரை சிறப்பித்து பொங்கு செந்தமிழ் திருப்பதிகத்தொடை புனைந்தார். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள். ஆளுடைய பிள்ளையார் திருப்பள்ளி அமர்ந்த பிறகு புறப்பட்டு திருநீலநக்கனாரை சிறப்பாக எடுத்து கூறி அயவந்தியலை விரும்பி வீற்றிருக்கும் பெருமானை அந்த பொங்கும் செந்தமிழாகிய திருப்பதிகத்தொடையினை அமைத்தனர் என்று சொல்லி, அப்படி அந்த பதிகத்துல திருநீலநக்க நாயனாரையும் சிறப்பித்து பாடுகிறார். ஆமா, அதான் பதிக நான்மலர் கொண்டு தம்பிரான் கடல் பரவி அதிக நண்பினை நீலநக்கருக்கு அளித்தருளி எதிதொழும் பதிகளில் எழுந்தருளினர் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை மொழிந்த பூசுரனார். திருப்பதிகமாகிய புதிய மலர் மாலையினாலே தமது பெருமானை அணிந்து துதித்து, அதாவது புது மலர் அப்படிங்கிறார் பதிகத்தை. என்ன சொல்றாரு? திருப்பதிகமாகிய புதிய மலர் மாலையினாலே தமது பெருமானை அணிந்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிகம் பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். அதனால அது என்ன சொல்றாருன்னா புதிய மலர் மாலை என்று சொல்றாருங்க. தமது பெரிய நட்பினை திருநீலநக்கருக்கு கொடுத்தருளி பழைய மறைகளை என்றும் புதியவாகவே உள்ள செந்தமிழினால் மொழிந்தருளிய அந்தனராகி ஆளுடைய பிள்ளையார் மேலும் பல தலங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி, அப்படி அவர் அதிக நண்புணர், அவர் உள்ளத்திலும் இவர் உள்ளத்திலும் அப்படி ஒன்று போல வைத்து அன்புரிமை என்று சொல்லி அதிகமான அன்போடு சென்று இவங்க கடைசி வரைக்கும் இந்த அன்பு எங்க போகுதுன்னா, கடைசியா ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்து வரைக்கும் போய் இறைவன் திருவடி அடைவதற்கு இந்த அன்பு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்றார். என்றும் புதிய செந்தமிழ் அப்படின்னாருங்க. ஞாழம் வளர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் அப்படிம்பார் சேக்கிட பெருமான். என்றும் என்றும் புதிய செந்தமிழ் என்று சொல்லி அப்படி ஆசிரியர் கொண்ட ஆர்வம் சொல்லப்படுகிறது என்று சொல்லி, அப்படி செம்மை அழியாத பேரின்பம் இந்த இயல்புகளை எல்லாம் பிள்ளையார் திருவாக்குகளுக்கு சிறப்பாய் உரியன் என்று சொல்லி சொல்றார். பலமறை என்று சொல்றார். சிவன் நாமமே அருளிய மறைமொழியும் பிள்ளையார் பால் நின்று மொழிந்த அருள்மொழியும் மொழியால் வேறுபடினும் பொருளாலும் பயனாலும் ஒன்றேயாம் என்பது என்று சொல்லி, அதாவது இறைவன் அருளிய மறைமொழியும், அதாவது இறைவன் அருளிய வேதம், அதே மாதிரி பிள்ளையார் அருளிய அருள்மொழி ரெண்டும் பயனால் ஒன்றே அப்படிங்கிறார். அப்படின்னா பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடம் அருமையான ஒரு இடம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். என்ன சொல்றாருன்னா, அதாவது புதிய செந்தமிழ் பலமறை மொழிந்த பூசுரனார் அப்படின்னு சொல்றார். எதிர்தொழும் பதிகளில் எழுந்தருளில் என்றும் புதிய செந்தமிழ் பலமறை மொழிந்த பூசனரார் அப்படின்னாருங்க. நம்ம புதிய செந்தமிழ் அப்படிங்கிறது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம், பழைய மறை அப்படிங்கிறது இறைவன் அருளிய வேதம். இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா, மொழியால் வேறுபடினும் பொருளாலும் பயனாலும் ஒன்றே அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துக்கு தமிழ் வேதம்னு ஒரு பெயர் உண்டுங்க. ஆமா, தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் அப்படின்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வேதம் தமிழால் விரித்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை சேக்கிட பெருமான் போற்றுகிறார். அதனால மொழிதான் வேறைய ஒழிய பொருளும் பயனும் ஒன்றே என்று சொல்றாருங்க. எனதுரை தனதுரையாக அப்படின்னு இளம்பையும் கொண்டு தேவாரத்தில் சொல்றார். அதே மாதிரி அந்த புராணத்திலும் திருமறை காட்டு நிகழ்ச்சியால் பிறவாற்றானும் நன்கு திருமறை காட்டுல வேதங்கள் தாளிட்டு அந்த மறை கதவம் எப்படி திறந்தது, தமிழ் வேதம் பாடி திறக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் என்ன ஐயா உரையில சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளையாரது திருமணத்தின் வேள்வி அம்மறை விதியினை கொண்டு நம் பெருமான் பாதமேவும் உள்ளத்தால் செய்பவர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல, அது ஞானசம்பந்த பெருமானுடைய வேள்வியை மறை விதியை கொண்டு வேத விதியை கொண்டு நம்பெருமான் பாதமேவும் உள்ளத்தால் செய்பவர் என்று சொல்றார். அத்திருமணத்தில் மணமகனாகிய பிள்ளையார் நம்பனே உன் பாதமே நீழல் சேரும் பருவம் இது என்று பாடுறாருங்க. பெருமானே உன்னுடைய திருப்படி சேரக்கூடிய பருவம் இது என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமானை பாடுறார்.
அப்பலமறை விதிமனத்தினையே கல்லூர் பெருமனம் வேண்டா என்று உரைக்கும் புதிய செந்தமிழினால் பாடி அருளியவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இப்படி பிள்ளையார் எழுந்தருள ஆளுடைய பிள்ளையார் அங்கு நின்றும் புறப்பட அந்த திருநீல நக்கரும் ஆளுடைய பிள்ளையாரை தொடர்ந்து செல்லும்படி தம்மை உந்தி செலுத்து வான்பும் கேள்வி தவிர்ப்பவராய் இருந்தனர் என்று சொல்றார். அதை வள்ளலார் ஆளுடைய பிள்ளையார் அருளிப்பாடாகிய திரு ஆணையனை வற்புறுத்தி மறுக்க மாட்டாமையார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் கூடவே திருநீலக்க நாயனாரும் உடனே போகணும்னு நினைக்கிறார். ஆனா அவர் என்ன செய்யறார், இங்கிருந்து நீங்க பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அப்படி அவர் செல்லும் இடங்களில் உடன் செல்லும்படி போக்கி தாம் மீண்டு ஒருவாறு தங்கி இருந்தனர் என்று சொல்லி மனதளவில் ஞானசம்பந்த பெருமானோட இருந்தாலும் கூட அத அன்புடன் கேண்மையும் தவிர்ப்பிடன் எனினும் வள்ளலார் திரு அருளினை வலிய மாட்டாமை உள்ளம் அங்குடன் போக்கி மீண்டு ஒருவகை இருந்தார். உடம்பு மட்டும் சாத்தமங்கல் இருக்குதான் திருநீலக்க நாயனுக்கு, உள்ளம் முழுக்க ஞானசம்பந்த பெருமானோட பயணத்தில் இருக்கு. ஆமா, அப்படி இந்த இடத்துல சொல்றார். அதற்கு பிறகு உள்ளம் அங்கு உடன்போக்கினார். தமது பூத உடன்பு பிள்ளையாரது ஆணைக்குட்பட்டு இங்க நின்றார். நீங்கே இருங்கன்னு சொல்லிட்டார் அவர். அதனால இங்கிருந்து போக முடியாது. இங்கு நின்றாலும் மனத்தை அவருடனே செல்ல வைத்து மனசு மட்டும் அவர் கூட போயிட்டு இருக்கு. எப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாடு சென்று அவர் அங்கே இருக்க சொல்லிடுறார். யாரு? நம்முடைய களரிற்றறிவார் நாயனார். ஆனா ஆரூர் பெருமானை பிரிந்தனால இருக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இங்கிருந்து அரசாட்சி செய்யும், நான் அங்கு ஆரூர் சென்று வருகிறேன் என்று சொல்லி உடனே புறப்பட்டு வரார். அது மாதிரி இங்க பிள்ளையார் திருநீலக்க நாயனார அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அன்பும் கேண்மையும் நிரம்ப நின்று நீல நக்கரை பிள்ளையார் பின் செல்லும்படி பின்புறம் இருந்து உந்துகின்றன. இந்நிலை தவிராமல் உள்ளது ஆயின் நீலநக்கர் அவற்றால் உந்தப்பட்டு பிள்ளையார் பின் செல்லவில்லை. என்ன காரணம் எனில் பிள்ளையாரது அருளை வலிய மாட்டாமையே. பிள்ளையார் சொல்லிட்டாரு நீங்கள் இங்கேயே இருக்கணும் என்று சொல்லி. அதனால பூத உடம்பு மட்டும் ஆணைக்கு உட்பட்டு பிள்ளையாருடைய ஆணைக்கு உட்பட்டு இங்க இருந்தாலும் மனது அவரோடு சென்றது என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி நாயனார் ஒரு வகையா இருந்த நாட்களில் வேதியராகிய திருநீலக்க நாயனார் அப்படியே குற்றமில்லாத பூசணை முதலாய் செயல்கள் எல்லாம் மேலும் மேலும் சிறப்பா செய்து கொண்டே வருகிறார். அங்கு அயவந்தி பெருமானுக்கு நிறைய பூசணைகள் எல்லாம் செய்து வருகிறார். அப்படி செய்து வருகின்ற பொழுது இடப வாகனத்தின் மேல் வரும் பெருமானது மைந்தனாய் திருமறை சிறுவருடைய அழகிய திருவடிகளை பொருந்தி உணர்ச்சியோடு பயின்றனர். அப்படியே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை சிறமேற்கொண்டு அவர் எல்லாம் இதையும் செய்து கொண்டிருக்கிறார். சண்பை ஆலியார் தாமிழந்தருளும் எப்பதியும் நண்பு மேம்பட நாளிடை செலவிட்டு நன்னி வன்பெரும் புகழ் அவருடன் பயின்று வந்து உறைந்தார் தின்பெரும் தொண்டராகிய திருநீல் நக்கர் என்று சொல்லி அப்படியே சீர்காழி அதிபராகிய ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளும் எல்லா தலங்களிலும் அவர் பல நாட்கள் கழிந்தபின் அன்பு மேலீட்டினால் சென்று சேர்ந்து திண்மையுடைய பெரிய அந்த தொண்டராகிய திருநீல் நக்கர் வன்மையுடன் பெரும் புகழுடைய அவருடனே பயின்றிருந்து மீண்டு வந்து அமர்ந்திருந்தனர் என்று சொல்லி எல்லா பக்கம் சென்று மீண்டும் மீண்டும் அவர் அமைந்திருக்கிறார். அப்படி அமைந்திருக்கின்ற காலத்திலே பெருமானுடைய திருவருளாலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே ஆச்சால்புரத்திலே திருமணம் நடக்கப் போகிறது. அந்த திருமணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய திருநீலக்க நாயனருக்கு கிடைக்கிறது. அந்த திருமணத்திலே கலந்து திருவிடை அடையக்கூடிய காலம் இப்ப வந்துருச்சு, அந்த பருவம் வந்துருச்சு. அதான் சொல்றார், பெருகு காதலில் பின்னெடு நான் முறை பிறங்க வரு பெருந்தவம் அறையவர் வாலி சீர்காலி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தின் உடனே திருமணத் திறம் சேவித்து நம்பர்தால் சேர்ந்தார். அப்படி திருமணத்திலே சேவிக்க பெற்று சொல்றாருங்க. அதுல ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்றார் என்று சொல்லி நமக்கு சொல்வார். அது மாதிரி இந்த பெரும் காதலினாலே நீண்ட நாட்கள் இவ்வாறு அவர் வழிபாடு செய்து கொண்டு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய அந்த திருவடியில அன்பு கொண்டு வாழ்ந்த திருநீலக்க நாயனார் சீர்காழில் அவதரித்த அந்த ஒப்பற்ற ஆளுடைய பிள்ளையாரது திருக்கல்யாண சிறப்பின்கண் அந்த திருமணத்தினை கும்பிட்டபடியினால்
அவரும் பெருமானுடைய திருவடிகளை சேர்ந்தார் என்று சொல்றார். பெருந்தவர் அப்படின்னாரு. பெருந்தவர்னா அவ்வாறு பிறங்க வருவதற்கு காரணம் முன்னை பெருந்தவம், பெருந்தவம் அறையோர் திருநெல்நக்கர் அப்படின்னாரு. அது மாதிரி ஆளுடைய பிள்ளையாருடைய திருமணத்தை சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கணும். அதான் திருமணத்தில் சேவிக்க பெற்ற சிறப்பினாலே அப்படிம்பார். ஆமா, அது இந்த பாட்டுல சொல்றார். வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாதழுந்து உருவெனும் துயரம் கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணம் சேவிக்க பெற்ற சிறப்பினாலே. வருமுறை பிறவி நீங்கி மண்ணு சோதியினுள் புக்கார் என்று சொல்றாங்க. அந்த திருமணத்தை சேவிச்சதுனால அவர் திருப்படி அடைந்தார் என்று சொல்லி அப்படி சேவித்தெல்லாம் வழிபடுதல். இங்கு திருநெல்நக்கர் அந்த திருமணத்தில் மறை விதிப்படி வேள்வி சடங்குகள் செய்வித்தமையும் குறிப்புண்டார். அந்த வேள்வி சடங்கு யாரு செய்யறார்? திருநெல்நக்க நாயனார் தான் செய்யறார். ஏன்னா அவர் தான் அந்தனர். அதனால வேள்வி சடங்குகளை அவரே செய்யறார். முதன்மறை முறையினோடு மெய்த்த நம் பெருமான் பாதமேவம் உள்ளத்தால் செய்ய என்று சொல்லி ஞானசம்பந்த புராணத்தில் முதன்மறை முறையினோடு மெய்த்த நம்பெருமான் பாதமேவம் உள்ளத்தால் செய்ய, இறைவன் திருவடி அடையக்கூடிய உள்ளத்தாலே செஞ்சாங்களாம். அப்படி திருமணத்துடன் சேவித்து முன் செல்லும் சிறப்பு என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி அந்த திருமணத்திலே சேர்ந்து அவரும் இறைவனுடைய திருவடி அடைய பெற்ற நாள் இந்த வைகாசி மூலம் என்று சொல்லக்கூடிய திருநாள் என்று சொல்லி, அப்படி 4 நாயன்மார்கள் திருமணம் அடைய பெற்ற ஒரு சிறப்பு. திருநீலகண்ட யாழ்ப்பாணர், நம்முடைய முருகநாயனார், நம்முடைய திருநீலநக்க நாயனார், ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி நம்பாண்டார் நம்பிகள் ஞானசம்பந்த பெருமானை கரம் பிடித்த அந்த மனைவியார் என்று சொல்லி எல்லோரும் ஒருங்கு சேர திருவடி அடைந்த நாள் இன்றைய நாள் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை வழிபாடு செய்து திருநீலநக்க நாயனுடைய திருவடிகளை வணங்கி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்கி உய்வோமாக. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.